தென்னிலங்கை ராவணன் தென்னிலங்கை ராவணன் பார்த்து சிறா இருபது கரம் அப்படி இருக்க எனக்கு முன்பதாக வரக்கூடிய ஏதோ ஆடலும் பாடலுமாக வந்து கொண்டிருக்கிறாங்க. குமரி கூடையில வாரி எடுத்து அறிவு காட்டவனே உன்னை நான் தலைவணங்குகிறேன். யாரை நான் தான் வணங்க போறேன். இந்த வேலையை வருகின்ற பொழுதே என்னை பார்த்து தலை வணங்க வேண்டியது நீயா? நான் என்ன சொல்றேன் என்ன வாங்க என்னுடன் இருப்பவன் தைரியத்தில் பார்த்து குரலில் பார்த்து உரைத்தேன். பார்த்து இருபது கரம் யாருக்கு பிறந்த என் தாய் தந்தை வேறன்னு என்னோடு பிறந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா தெரியாதா? நான் யாருக்கு பிறந்தேன், என் பெயர் என்னவென்று உரைத்தேன். என்னோடு பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். தெரியும் இல்லை தெரியாது தெரியாது. நான் வாக்கு சூத்து தெரியாது. ஐயோ வார்த்தைகள் வாயில வரல உள்ள நான் வரல உள்ள மருந்து சாப்பிட்டு மருந்து துண்டு விட்டு யாருக்கு தெரியுமா? பச்சை விசுவாசம் முடிவரைக்கும் கேகையார் அம்மையாருக்கும் நாங்கள் பிறந்தோம். எத்தனை பேர்? 4 பேர் பிறந்தோம். ஆமா, ஜாமத்திற்கு ஒருவர். முன் ஜாமத்தில் பிறந்தவர் நான் தான் ராவணன். ராவணன் ராவணன் வந்து கும்பகர்ணன் கிருஷ்ணன் தங்கை தங்கை நான்கு ஜாமம் பண்ணால் என்ன? 4 ஜாமம் பண்ணால் எத்தனை மாசமா பாப்பா? எத்தனை மாசம்? அப்ப கலக்கிட்டு அவங்க பாப்பான்னு சொன்னாங்க. யார் யார் அடிக்கணுமோ அவங்களுக்கு கண்ணில் போட்டு கண்ணில் இருக்கிற பாப்பா எந்த மாடு போடுங்க? ஏதோ போன போற அப்படின்னா நான்கு ஆமாம் தம்பி கையை எங்க
மேல போறது மேல அம்மா ஒரு அம்பு. ஏய் அம்பு இல்லடா உன் மீது ஆ? இல்லு. ஆ, சொல்லு. அவர் சொன்னதை சொல்லு அவரு அங்க போ எங்கன்னா ராணி பார்த்து பண்ணி ஆட்சி மாசம் போறதுக்குன்னு நினைக்கிறேன். கண்ணு செவிடாட்டுது. கண்ணடா செவிடா காதுடா செவிடாகும் வாடா இங்க ஒரு பதில நான் 4 வாட்டி சொல்றேன் புளி வாட்டி நான்கு ஜாமம் 4 ஜாமம் என்றால் என்ன முன்னாடி அதாவது முன்னிரவு முதல் இரவு இல்லடா ஏன்டா முன்ஜாமனா முன்னாடி ஒரு 8 மணிக்கு சாப்பிட போனாங்க முன்ஜாமம் இரவு முன்னிரவு ஆமா அதன் பிறகு வருவது உறக்கம் போடுவது அது ஒரு ஜாமம் 11 மணிக்கு போறது அது ஒரு சோமடா. சோமம், சோமம். அப்படி நள்ளிரவில பிறந்தது ஒருவன் விடிய காலில் பிறந்தவன் ஒருவன் அவன் தான் பக்திமான் எங்கிட்ட ஆமா என் தம்பி கும்பகாரன் ஓஹோ, குண்டமாக 6 மாசம் அவன் எழுதுக்க மாட்டான் 6 மாசம். ஆமா. தூங்குறது. 6 மாசம். அது எழுது நல்லா எழுந்து 2வது தூங்க மாட்டான் ஒரு ஓடிக்காரன் இருக்கான். ஆமா. ஆடிக்காரன் இருக்கான். விடிய காலை வருவான் சூரிய உதயவன் ஒருவன் என் தங்கை ஒருவன் சூர் பண்ணாங்க பணங்காய். அது பணம் இல்லப்பா. தண்ணி அவதான் சொன்னேன். சூர் பணங்காய். அப்படி நாங்கள் ஆமா. நால்வராக 4 கிராமத்திலே பிறந்தோம் ஆமாங்க. 10 சிரம் 20 கரத்தோடு நான் பிறந்தேன். இங்க. அப்படி பிறக்கின்ற பொழுது ஏய். நான் யாரை வணங்குவது வழக்கம் ஏய், என் நாடு எப்பேற்பட்ட நாடு தென்னிலங்கை 66,000 வீதிகள் வீதிக்கு ஒரு லிங்கங்கள் லிங்கத்துக்கு ஒரு பூஜை எனது தாய் லிங்கத்திற்கு பொது செய்வது வழக்கம் அப்படி என் தாய்க்கு வயதாகி விட்டது ஒரு நாள் மனம் கலங்கி கொண்டிருக்கிறார் என் தாய் தான் ஏகை அம்மையார் ஏண்டா வயதாகி விட்டது நான் நன்றாக இருக்கும்போது நடந்தேன் அங்கு இருக்கும் சிலைகளை கண்டேன் வணங்கினேன் இப்போது என்னால் நடக்க முடியலையே என்று என் தாய் என்னிடம் வருகிறார் தானே தெரியும் தாயே மனம் கலங்காதீர்கள் இந்த லிங்கம் என்ன இப்பேற்பட்ட லிங்கம் எது வேண்டுமானாலும் முக்கண் படைத்த பரமன் இருக்கின்றானே அடியாளக்கூடிய சிவன் அந்த சிவனிடத்திலே இருக்கக்கூடிய நான் ஆத்மலிங்கத்தையே கொண்டு வந்து இங்கே ஒரு ஆலயத்துக்கு அப்படி சொன்ன உடனே என் தாய் என்னை வழி அனுப்பினார் இங்கிருந்து சென்றேன் வெள்ளைங்கிரி மலையிலே அங்கே யார் அமர்ந்திருப்பது அம்மையப்பனாக காட்சி கொடுத்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு தேவை யார் ஆஹா அவன் தேவாடா அந்த ஈசன் படி அளக்கக்கூடிய பரமன் மகேசன் ஆமா அப்பேற்பட்ட மகேசனிடத்திலே நான் சென்றால் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடுவார் தாயை என்றார் சொல்ல என்னை வழி அனுப்ப இங்கிருந்து சென்று அங்கே சென்று என்னுடைய கடவுளாகிய முக்கன் படைத்த பரவனை நான் வணங்கினேன் வணங்கிய உடனே மனம் உருகவில்லை ஆமா பக்கத்துல பாரு தந்தை ஏன் இவன் நம்மை வணங்காமல் ஈஸ்வரியை வணங்கிக் கொண்டிருக்கிறான் என்று கோபத்தோடு அவள் இருக்க மனமகிழ்ச்சியோடு ஆத்மலிங்கம் வேண்டும் என்று கேட்க கொடுத்து விட்டான் ஈஸ்வரி இன்னொரு தொகை 2 சரி போனாட்டம் வலிமை படைத்தவன் பலசாலி நம்மளால முடியாதா அப்படி என்று சென்றேன் அந்த லிங்கத்தை 2 கரத்தால் அப்படி தொட்டு எடுக்க சென்றேன் அந்த லிங்கமானது அந்த பூமியோடு பூமியாக பதிந்து விட்டது இதை விடவே கூடாது என்பதற்காக என்ன செய்த தெரியுமா அதை பிடித்து என் பலம் கொண்டவாறு அப்படி இழுக்க இழுங்க 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 என் 2 கரத்திலையும் பிடித்தேன் பாரு அந்த பிடிய அது என் கரத்தோடு பற்றி வருகிறது என்ன போ என்று சொல்லக்கூடிய பசுக்கள் இருக்கிற காது இந்த காது மாதிரி நான் கையில பிடிச்சாடா அப்படியே சரி அப்படி ஆனால் இது வரவில்லையே என்று ஒன்றும் இது வரல இந்த இடத்திற்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா இது
போ என்ற பசுவுக்கு காது போல் நிகழ்ந்ததான் கோக்கர்ணம் என்று பெயரை சுட்டு விட்டு ஆமா அங்கிருந்து நான் எங்க சென்றேன் தென்னிலங்கை சென்றேன் ஆமா அப்படி போயிருக்க நேரத்தில் எனக்கு ஒருவரும் நிகழ்கிறது இருக்க முடியுமா எனக்கு நிகர் ஒருவர் நிகரே கிடையாது அறிவுத்தவனே நிகர் எனக்கு நிகர் என்றால் என் எதிரிலே சமாரம் செய்கிறவனோ அப்படி என்னை விட பலசாலியோ ஒருவனுமே கிடையாது மறைச்சவரோ எதிரியோ யாருமே ஒருமே கிடையாது இருக்க முடியாது சங்கராரி வந்து எனக்கு ஜவல் செய்ய பங்குஜன் வரை இப்ப நான் யாரா வரை சங்கரன் ஹரி பங்குஜன் யார் அந்த மூணு கண்ணுக்கு தெரிந்த பெயர் இருக்குமே அதுக்கு காதுக்கு செவியில சங்கரன் என்றால் முக்கன் படைத்தவன் ஹரி என்றால் அவன் சக்கரமும் சக்கராயுதமும் கையில் ஏந்தி கொண்டிருப்பவன் நாராயணன் அதன் பிறகு ஒருவன் இருக்கின்றானே படைக்கும் தொழிலை பிரம்மன் நான்கு வேதம் 6 சாஸ்திரம் 64 கைகாலங்கள் 96 தத்துவம் சங்கரன் ஹரி பங்குஜன் இப்படி 33 கோடி தேவர்கள் என்னை பார்த்தால் ஆமா அப்படி இருக்க இன்றைய தினம் எனக்கு நிகர் ஒருவருமே இல்லை ஆமா திருவிழத்திருக்கிற சொல்ல வேண்டும்